ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை அனுப்பி தன்னிடத்தில் இருந்த மனைவிமார்களிடத்தில் ஏதாவது உணவு இருக்கிறதா அப்படி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிறார்கள். எல்லா மனைவிமார்களிடத்தில் இருந்தும் வந்த செய்தி என்னென்று கேட்டால், தண்ணீரை தவிர வேறு எதுவும் வீட்டில் கிடையாது என்று சொல்லுங்க ரசூலுல்லாஹ்விடத்தில். நபித்தோழர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மனைவிமார்கள் சொல்லிவிட்டார்கள், தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லையாம். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விருந்தாளியை உங்களில் யாராவது பொறுப்படுத்தி இவருக்கு உபசரிப்பீர்களா என்று கேட்டவுடன் ஒரு நபித்தோழர் கையை உயர்த்தி, யா ரசூலல்லாஹ், நான் இவருக்கான உணவை பொறுப்பெடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி, எதுவுமே தெரியாது அவருக்கு, வீட்டில் என்ன இருக்கின்றது, என்ன சமைத்தார்கள், நமக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்கிறதா என்பது கூட தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி சொல்லிவிட்டார்கள். இவர் ஒரு சகோதரர், இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வீட்டை நோக்கி அழைத்து கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் மனைவியிடத்தில் சொல்லுகிறார்கள், இக்ரிமி லைஃப் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்தாளி வந்திருக்கிறார், கவனிக்க வேண்டும் என்பதாக. மனைவி சொல்கிறார்கள், கணவனே, சாப்பிடுவதற்கு உணவு எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கொஞ்சம் சாப்பாடு இருக்கின்றது என்று சொன்னவுடன் அந்த கணவர் ஒரு ஐடியா கொடுக்கிறார் மனைவிக்கு. என்ன ஐடியா என்று கேட்ட அன்புள்ள சகோதரர்களே, நாம் பிள்ளைகளை ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ செய்து அவர்களை தூங்க வைத்து விடுவோம். நீ சாப்பாட்டை கொண்டு வா, இந்த விருந்தாளியை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். அந்த நேரத்தில் இரவு நேரம் என்பதால் விளக்கு இருக்கும், இதை போன்று லைட் பல்ப் எதுவுமே கிடையாது. சாப்பாடு கொண்டு வந்து வைக்கின்ற நேரத்தில் விளக்கை சரி செய்வது போன்று நீ விளக்கை சரி செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நீ விளக்கை அணைத்து விட வேண்டும். நானும் சாப்பிடுவது போன்று சைக்கினை செய்வேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். முழு சாப்பாட்டையும் அந்த விருந்தாளி தான் சாப்பிட வேண்டும் என்பதாக ஒரு ஐடியா கொடுக்கிறார்கள். தன்னுடைய பச்சிலம் குழந்தை வயிறு ஒட்ட அவர்கள் உறங்க வைத்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சம்பவத்தை மனைவியும் சரியாக ஏற்றுக்கொண்டு விட்டு கணவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து பிள்ளையை தூங்கி வைத்து விடுகிறார்கள். தட்டிலே சாப்பாடு வருகின்றது. மனைவி விளக்கை சரி செய்வது போன்று சரி செய்து விளக்கை மனைத்து விட்டார்கள். அவரும் சாப்பிடுவதை போன்று சைக்கினை செய்கிறார். முழு சாப்பாட்டையும் அந்த விருந்தாளி சாப்பிட விடுகிறார். அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து வஹியை அறிவிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் அந்த நபி தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, இரவு நீங்களும் உங்களுடைய மனைவியும் செய்த அந்த சம்பாஷணையை பார்த்து அல்லாஹு தஆலா வானத்தில் சிரித்து விட்டான். அதே ஒரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹு தஆலா ஆச்சரியப்பட்டு விட்டான். உங்கள் 2 பேர் விவகாரமாக அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். தங்களுக்கு தேவை இருக்கின்ற நேரத்திலும் பிறர் தேவையை அவர்கள் முற்படுத்தி விட்டார்கள் என்று உங்கள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை பேணி தன்னுடைய பச்சிலம் குழந்தை, உலகத்தில் குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் செல்வம், அந்த குழந்தையை பட்டனை போடுவதற்கு நமக்கு சாப்பாடு இல்லை என்று சொன்னால் குழந்தைக்கு சாப்பாட்டை கொடுப்போம். குழந்தையை தவிர வேறு எதையும் ஒரு தாயோ தந்தையோ யோசிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு உண்டான சாப்பாடையும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் சகோதரத்துவத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள்.